கட்டுறது கையளவு கனவு தோட்டத்துல இருந்து காசிமேட்டு பெருமையை கொண்டாந்து சேர்க்கிறேன்னா காசிமேடு அட்லாப்பம். பழைய பாரம்பரியமான அந்த உணவை திரும்பி நான் கொண்டு வந்து இந்த மக்கள்கிட்ட காமிச்சிருக்கேன். அதில் எனக்கு ஒரு நல்ல சந்தோஷம் தான். வணக்கம் கட்டுறது கையளவு நேர்களே. நான் கட்டுறது கையளவு கனவு தோட்டத்துல இருந்து இன்னைக்கு காசிமேட்ல ஃபேமஸான ஒரு தரமான ஒரு சமையல் தான் பண்ண போறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா காசிமேடு அட்லாப்பம். கட்டுறது கையளவு கனவு தோட்டத்துல இருந்து காசிமேட்டு பெருமையை கொண்டாந்து சேர்க்கிறேன்னா இறக்குறோங்க. காசிமேடு நல்ல மீன் மார்க்கெட் தானே. அந்த மீன் மார்க்கெட்ல விடிய காலையில் 5 மணிக்கு போனீங்கன்னா இன்னைக்கு நம்ம பண்ண போற அட்லாப்பத்தை ஒரு ஆயா சுட்டுட்டு இருப்பாங்கண்ணே. அவங்க கிட்ட இருந்து நான் சுட்ட ரெசிபி தான் அது. நிறைய பேருக்கு வீட்டில் செய்ய தெரியாது. அதை நம்ம இன்னைக்கு காணொலியா காட்ட போறோன்னே. பழமையான ஒரு ரெசிபி தானே இது. எங்க தாத்தா என் முப்பாட்டன் வாங்கி தின்னுருக்காங்க அந்த காலத்துல. பட் இப்போ இந்த காலத்துல வந்து அழிஞ்சிட்டு வந்துட்டு இருக்கு. திருப்பி நம்ம இதுக்கு ஒரு உயிர் கொடுத்து நம்ம கட்டுறது கையளவு டீமா உயிர் கொடுத்து அதை நம்ம ஒரு காணொலியா காட்டி மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க போறோம். அப்ப அந்த அட்லாப்பத்தை சாப்பிட்டுருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? அதேதான் உங்களுக்கு நீ செஞ்சு கொடுக்க போறேன்ப்பா. காலையில மீன் பிடிச்சிட்டு வர போட்ல இருந்து முதல்ல டீ குடிக்கிறாங்களோ இல்லையோ, கரை வந்த உடனே இந்த அட்லாப்பத்தை தானே சும்மா சுவையா சாப்பிடுவாங்க. அந்த அட்லாப்பத்தை விருந்தா வச்சு காட்ட போறோம்னா மக்களுக்கு காணொலியா போலாமே. காசிமேடு அட்லாப்பம் செய்யறதுக்கு கடலை பருப்பை ஊற வச்சுக்கிறோம். தண்ணி ஊற்றுங்க, நல்லா ஊறட்டும். ஊறின பிறகு வந்து மறுபடியும் பார்க்குறோம். காசிமேடு அட்லாப்பத்துக்கு தேவையான பொருளை போய் பார்க்கலாமா? பார்த்து ஊந்து போனதையும் பார்த்துருப்பீங்க. ஊந்து போச்சா? பருப்பு ஊற வச்சதா? பருப்பு ஊற வச்சதையும் பார்த்துருப்பீங்க. இப்போ அட்டகாசமான ஒரு பாடல் ஒன்று பார்க்க போறீங்க. மாமன் அட்டகாசமா பாடுறாரோ இல்லையோ, தேவையான பொருளும் அது செய்முறையும் பார்க்கலாம். அண்ணே, பசுமாட்டு நெய், சுத்தமான நெய்னு, கடலை பருப்பு, தேங்காய் பொடியா வெட்டினது, கோழி போட்ட முட்டை, முந்திரி பருப்பு, திராட்சை, உணர்ந்தாட்சை, உலர் திராட்சையா? உலர் திராட்சை, வறுத்த ரவானே, அரிசி மாவு, ஒரு பிஞ்ச் உப்பு, ஒரு பிஞ்ச் சோடா. ஆமா, ஆச்சி இருக்கிற இடத்துல அச்சி வெள்ளம் வாங்கியிருக்கூடா. அண்ணே, இதை பார்த்தீங்கன்னா நம்ம பருப்பை ஊற வச்சாச்சு, வெள்ளத்தை கரைச்சி வச்சாச்சு. ஓகே, இப்போ நம்ம செய்முறையாக பார்க்க போகிறோம். மாமா வந்து எலுமிச்சை செடிக்கு தண்ணி ஊற்றுறாருண்ணே. சுசுன்னு வந்துச்சு பருப்பு ஊற்றுறதுல. இப்போ அது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பழம் பழுத்துருப்பா. நான் அட்லாப்பத்துக்கா இப்போ ஒவ்வொரு பொருளாக சேர்க்கறத அதனுடைய செய்முறையை பார்ப்போம். நான் சொல்ல மாமா சேர்ப்பாரு. மாமா அரிசி மாவு சேரு. நான் ஒரு 200 கிராம் அரிசி மாவுண்ணா. 200 கிராம் அரிசி மாவில் எத்தனை அட்லாப்பு வரும்? ஒரு பெரிய அட்லாப்பம் வரும். அதை நம்ம கட் பண்ணி நம்ம எந்த மாதிரி ஷேப் வேணும் அந்த ஷேப்புக்கு நம்ம கொண்டு போய் ஒரே ஒரு அட்லாப்பு தான் பண்ணுறீங்க? ஒரே ஒரு அட்லாப்பம் தானே. ஒன்று கண்ணு பண்ண போகிறேன். அதை பாருங்க. பத்துமா? குடும்பத்தில் 5 பேர் இருக்காங்கன்னா இப்படி ஒன்று பத்தும். அந்த ஷேப்பு வர்றது அதை நம்ம கட் பண்ணி வைக்கிற ஷேப்பு தான் நம்மளுக்கு. பீஸாவை எப்படி வருமோ அந்த பீஸாவை நம்ம எப்படி கட் பண்ணுறோமோ அது மேலே டிபெண்ட். சோலாபூரி மாதிரி. ஆமாம். 3 டேபிள் ஸ்பூன் ரவா, வறுத்த ரவானே, கரைச்சி வடிகட்டின வெல்லம். இந்த மாதிரி கரைச்சி கட்டி இல்லாமல் கரைச்சிக்கணும்னு ஒரு பிஞ்ச் அளவு சோடாவும் ஒரு பிஞ்ச் அளவு உப்பு, தூள் உப்பும் சேர்த்து. காசிமேடு போகிறவங்க காலையில் கரெக்டாக 4 மணிக்கு கரெக்டாக போயிடுங்க. ஏன்னா மீனாக இருந்தாலும் சரி அட்லாப்பமாக இருந்தாலும் சரி சுட்ட சுவையாக கிடைக்கிறது, ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறது, மீன் சுவையாக கிடைக்கிறது நம்ம அட்லாப்பம். அரைமுடி தேங்காய், அதில் பாதி வந்து இப்போ சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் கார்னிஷாக 1/4 மூடி இப்போ சேர்க்குறோம். இன்னொரு 1/4 மூடி வந்து அப்புறமா சேர்க்குறோம். நம்ம இன்னைக்கோட கடலை பருப்பு ஒரு 4 டேபிள் ஸ்பூன். தொட்டு பார்த்தா அப்படியே மெதுவாக சாஃப்ட் ஆகணும். ஆமாம், 1 ஹவர் மேலே ஊறணுன்னே. ஒரு 20 கிராம் அளவு முந்திரி, ஒரு 20 கிராம் அளவு திராட்சை, எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து. அட்லாப்பாங்க காசிமேட்டில் மட்டும் சாப்பிட மாட்டாங்கண்ணா, அந்த ஏரியாவில் சுற்றி உள்ள எல்லா மக்களும் வந்து ருசிச்சு பார்க்குற இடம்னா. சமையல் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆமாண்ணே, இது வந்து நம்ம டபுள் பாயிலிங் மெத்தடில் செய்ய போகிறோம். ஓவன் மாதிரி அது உருளி வச்சிருக்கீங்க. உருளியை வச்சு இந்த உப்பை எடுத்து இப்படி கொட்டிக்க போகிறோண்ணே. அதான் நீட்டாக பருவலாம் இந்த மாதிரி ஈக்குவல். இந்த மாதிரி பீ சாண்டெலாம் சேர்க்கலையா? பீ சாண்டெல்லாம் சேர்க்கல. இன்னைக்கு பீ சாண்டு சேர்த்து என்ன ஒரு இட்லி சுட்டாங்கல்ல, எப்படி இது தாங்குமா இல்லையா? அதுக்கு தான் உருளியே தாங்குதுப்பா, நல்லா தாங்குது. அட்லாப்பம் செய்கிறதுக்கு இதுதான் மோல்டு. இந்த மோல்டில் வந்து நெய்யை ஊற்றி எல்லா பக்கமும் ஈவனாக கீழேருந்து மேலே வரையும்ண்ணே. நல்ல வாசனை இருக்குப்பா. ஆமாண்ணே, நெய். இதான் கோழி முட்டை. இது நல்ல முட்டையா கெட்ட முட்டையான்றதை இப்போ நான் பார்க்க போகிறோம்.
பார்க்க போறேன்ட்டு காதில் வச்சு ஆடுறீங்க. ஆமாண்ணா, கண்ணு அங்கே தான் இருக்கா? ஆடிச்சுன்னா அது வந்து கூழ முட்டை, ஆடலைன்னா நல்ல முட்டை. இப்படியும் நம்ம முன்னோர்கள் நம்மளுக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க. அதன் வழியை நம்ம பின்பற்றுறோம். எல்லா முட்டையும் உடச்சி ஊற்றிக்கிறேண்ணா. 4 முட்டையும் 4 மூலிகை போட்டிருக்கேண்ணா. இப்போ அதை கும்பலாக சேர்ந்து ஒரு அடி அடிக்கிறோம். அடிக்கும்போது இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக அடிக்கும். அப்போ தான் அந்த வெள்ளைக்கரும் மஞ்சக்கரும் தனித்தனியாக தெரியாதுண்ணே. இந்த மாதிரி பார்க்கும்போது ஒரே இவனை மஞ்சளாக தெரியும். நெய்யை ஊற்றி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதில் அட்லாப்பத்தை இறக்குறோம். அந்த பேட்டர் பார்க்குறது நல்லா கிசியாக இருக்குண்ணா. கிஷியாக இருக்கு. அடித்த முட்டையை சேர்த்து அடித்த முட்டையை வந்து மேலே அப்படி சும்மா மேலே ஜென்டலாக இந்த மாதிரி தடவி விட்டுக்கிறோம். தடவை நேரத்தில் தடவை போக மாட்டேங்குது. இந்த மாதிரி 1/4 முடி தேங்காவை எடுத்து நீட்டாக இந்த மாதிரி 1/2 hour 30 minutes to 40 minutes இது கண்டிப்பாக வேகணும். ஏன்னா நம்ம எக்கு போட்டிருக்கோம். எக்கு வந்து நீட்டாக ஃபர்மெண்ட் ஆகுது. அதோட ரவா, அந்த ரவா வந்து கீழே ஒரு பேஸாக நிற்கும் பாருங்க. அப்போ வரும் அட்லாப்பம். உப்பு காஞ்சிருச்சிங்களா? உப்பு காயுதுண்ணே. இப்போ நம்ம அட்லாப்பத்தை டைரெக்டாக அட்லேரியா பொறுமை. இன்னும் கொஞ்சம் மட்டம் பண்ணுங்க. 30 minutes கழித்து நம்ம பார்த்துக்கோம். இட்லி குண்டை சட்டியை எடுத்து இப்படி மூடிக்கிறோம். அதோட அனல் வெளியே போகக்கூடாது. அந்த மாதிரி டைட்டாக இந்த மாதிரி மூடிக்கணும். இப்போ கிட்டத்தட்ட 30 minutes ஆயிடுச்சுன்னா இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்க போகிறோம். இப்படி வந்திருக்குன்னு மட்டும் பாருங்கள். டன்டடா, அவங்க கொடுக்குற மாதிரியே நல்லா புஸ்ஸுன்னு புஸ்ஸுன்னு ரெடியாக நிற்கிதுன்னு நம்ம அட்லாப்பம். இதை எடுத்து பிளேட்டில் ப்ரெசென்ட் பண்ண போகிறோம். அந்த ப்ரெசென்ட் பண்ணுறதை காணொலியாக பாருங்கள். நம்ம இப்போ அட்லாப்பம் வெந்திருக்கான்னு பார்க்குறதுக்காக நாங்கள் இப்போ எடுத்துருக்கிற ஆயுதம் ஃபோர்க். இதை வச்சு போக் பண்ணி பார்த்து இப்படி எடுத்தோம்னா நம்மளுக்கு ஒட்டாமல் வரணும். அதே ஃபோர்க்கை வச்சு கார்னர் பேக் சைடில் இந்த மாதிரி சுற்றி ஒரு ரவுண்ட் ரொட்டேட்டாக இப்படி எடுத்துக்கிறோம். இப்போ இந்த மாதிரி அட்லாப்பத்தை நீட்டாக போட்ட கடலை பருப்பு, திராட்சை எல்லாமே இருக்குது. ப்ளீட்டிங் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி இருக்காப்பா? அதே மாதிரி அட்லாப்பம் ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்றீங்களா? காசிமேடு கப்பளம்டா அட்லாப்பம். காசிமேடு அட்லாப்பம் 1 கப்பு 2 கப்பு சாப்பிட்டா பரவாயில்ல. 10 கப்பு தின்னா அப்படிதான். பாரம்பரிய உணவை நான் உங்களுக்காக செஞ்சு கொடுத்துருக்கேன். இது அவ்வளவும் மருத்துவ குணம் நிறைஞ்சதுப்பா. தேங்காய்லாம் போட்டு முட்டையை போட்டு சும்மா வேறு லெவலில் செஞ்சு கொடுத்துருக்காரு. ரசிச்சுட்டு சுவைச்சிட்டு உங்களுக்கு சொல்கிறோம். அக்கா சும்மா அட்டகாசமாக இருக்குது. உங்கள் அக்கா முதல்ல பார்க்க வந்தபோது எப்படி இருந்ததோ அதேமாரியே இருக்குது. வேறு லெவல்ண்ணா. டேஸ்ட்டும் பக்காவாக இருக்குது. பார்க்க அழகும் செம்மையாக இருக்குது. ஆனால் அப்பா பொண்ணு பார்க்க வரல, கல்யாணத்துக்கு வந்துருக்காரு. எப்படி பாருங்க? நல்லா இருக்கும். நல்லா சூப்பர். சுற்றிப்போ கேட்க மாதிரி நல்லா சின்ன இருக்குது. அருமையாக வந்துருக்கேண்ணா. நான் இதுமா வாழ்க்கையில் ஃபஸ்ட் டைம் தான் அட்லாப்பம் சாப்பிட்றேன். பட் நானே செஞ்சு சாப்பிட்றதுல எனக்கு ஒரு பெருமை இருக்குண்ணே. பழைய பாரம்பரியமான அந்த உணவை திரும்பி நான் கொண்டு வந்து இந்த மக்கள்கிட்ட காமிச்சிருக்கேன். அதில் எனக்கு ஒரு நல்ல சந்தோஷம்தான். அவங்க வந்து இன்னும் மெல்லிசா போட்டிருப்பாங்கண்ணே. ஆமாம், இவ்வளோ கனமாக இருக்காது. ஆனால் நம்ம இவ்வளோ கனமாக நல்ல ஒரு சத்தான பசங்க கிட்ட கொடுத்தோம்னா, என்ன பாப்பா சின்னதாக கொடுத்துருக்கீங்க, அதே மாதிரி பெருசாக கொடுங்க பாப்பான்னு கேட்பாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி நான் பசங்களுக்காக செஞ்சு கொடுத்துருக்கேன். காசிமேடு அட்லாப்பம் சும்மா பக்காவாக ரெடி பண்ணி தரமாக கொடுத்துருக்கோண்ணா. நாம்பளும் சாப்பிட்டோம், ருசித்தோம். இதுக்கு முன்னாடி நம்ம பழைய வீடியோலாம் காசிமேடு நாங்கள் மீன் வாங்க போயிருப்போம். அடிக்கடி நானும் சுவைச்சு கேட்டு வாங்கி சாப்பிட்ருக்கேன். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். கடையில் ஒரு சில பொருட்கள் குறைஞ்சாலும் எல்லா பொருளும் விடாமல் தரமாக போட்டு தரமாக மக்களுக்கு இந்த காணொலியும் இந்த சுவையும் அப்படியே கொடுத்துருக்கோம். உங்கள் வீட்டில் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்கள்லேருந்து கண்டிப்பாக ஃப்ரீயாக இருக்கிற நாட்களில் ஒரு நாள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நல்லா பஞ்சு மாரி கேக் மாதிரி. என்னடா ஆரம்பத்திலேயே வச்சு டிஸ்டர்ப் பண்ணிக்கிறீங்க. அவர் கொஞ்சம் கொடுங்க, கோத்தல் இருக்காரு. ஓட்டுரு சாப்பிட்டு கொஞ்சம் கிட்டன போனால் ஓடிடும். நல்லா கேக்கு மாரி பஞ்சு மாரி சுவையாக செஞ்சு கொடுத்துருக்காங்கண்ணா. காலையில் வந்து நம்ம பெரியவங்க, நம்ம வேலைக்கு போகிறவங்க அங்கே காசிமேட்டில் சாப்பிட்டு போவாங்க. நம்ம வீட்டில் நீங்கள் எப்போ வேணாலும் நம்ம செல்ல பிள்ளைகளுக்கு நீங்கள் எப்போ வேணாலும் செஞ்சு கொடுங்க. தரமாக இருக்குண்ணா. இதேமாதிரி புது புது சமையல், வித்தியாசமான சமையல், பாரம்பரிய சமையல்லாம் பக்குவமாக உங்கள் வீட்டில் செய்யணும்னா எங்கள் கட்டுறது கையில் சேனலில் தொடர்ந்து பாருங்கள். கட்டுறது கையில் சேனலில் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பேஜ் இருக்கு, அந்த பேஜையும் ஃபாலோ பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம்ல பேஜ் இருக்கு, அந்த பேஜையும் ஃபாலோ பண்ணுங்க. பேஜ் நேம் கட்டுறது கையில் பாண்டி. அந்த பேஜையும் ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.